சொல்வதையே செய்வோம். அமைச்சர் கோகுல இந்திராவுடைய பேச்சை தான் முதல்ல கேட்க போறோம். மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைக்க போறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு உறுதியா சொல்ற அமைச்சர் மற்ற கட்சியினரை விமர்சனம் செய்யவும் தவறல. சமீபத்துல ஒரு மேடையில அவங்க பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். எதுவுமே எடுபடல. அது முடிஞ்ச உடனே இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஆள் பிடிக்கிற பூச்சாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேமுதிக எவன் வருவான்? முதல்ல வைகோ கட்சியில இருந்த ஒவ்வொருத்தனையா பிடிச்சி உட்கார வச்சார். தேமுதிக இன்னைக்கு காஞ்சிபுரம், நேற்றுக்கு வட சென்னை, இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவன் இன்னைக்கு ஆள் பிடிச்சிட்டு இருக்கார். ஒருத்தன் சொல்றான், நான் கோடீஸ்வரனா உள்ள வந்தேன், இன்னைக்கு கடனாளியா இருக்கேன். உடனே இந்த அம்மா வெகுண்டெழுந்து அவன் கடனை, யுவராஜ் கடனை திமுக அடைக்கட்டும் அப்படின்னு. இதான் அவங்களுக்குள்ள ஏதாவது மக்களை பற்றி பேசுகின்றார்களா? மக்களுக்கான நடவடிக்கைகளை பற்றி பேசுகின்றார்களா? நல்லாட்சியை பற்றி பேசுகின்றார்களா? ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பூச்சாண்டி வேலையை இன்னைக்கு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்தால் சரி, இவர் வந்தால் அண்ணன் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது. அதனால நான் ஆளை பிடிச்சி ஒவ்வொரு இதுல நீ பிடிச்சிட்டு வந்திருக்கிய ஒவ்வொருத்தரும் அவன பெரிய தேச தலைவர்களா, பெரிய ஆளா? அவனால உனக்கு ஓட்டு தான் மைனஸா? இல்ல பேச்சுக்கு சொல்றேன். ஏதோ பெரிய ஆளை பிடிச்சி நான் தேமுதிக கலைச்சு, தேமுதிகவே தேய்ந்த திமுக ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுச்சி உரை ஆற்றுகின்றேன்னு தேவையில்லாம, நாவிலே எந்த விதமான ஒரு உண்மையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லாமல் மேடையில ஏறி பேசிட்டா நீ பெரிய ஆள் ஆயிட முடியுமா? மேடையில ஏறி பேசக்கூடியவர்கள் எல்லாம், வெகுண்டு எழுந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம், ஆத்திரமாக ஆவேசமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய ஆளாக ஆகிவிட்டோம் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொள்ள கூடாது. இன்னைக்கு கத்துக்குட்டிகள் மாதிரி 2 பேரும் அரசியலுக்காக விஜயகாந்த் வந்துருவாரு, காத்துக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்ல? நீங்க தேசிய கட்சியின் வாழ்க்கையிலேயே கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் வருவாருன்னு காத்துட்டு இருக்கீங்க. உங்க பவரை நீங்க காமிக்க வேண்டியதான். உடனே தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த மேடையிலே சொல்கின்றேன், தலைவியாக வந்துவிட்டு உடனே நாங்கள் அப்படி பவருக்கு வந்து விடுவோம், இப்படி பவருக்கு வந்து விடுவோம் என்ற கற்பனையை நீங்கள் காணக்கூடாது. மக்கள் இதயத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார்கள், தாயாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களாக இருக்கின்றார்கள். அடிப்படையிலே மருத்துவ வசதி என்றால் அது தமிழகத்திலே, அடிப்படையிலே கல்வி என்றால் முதலிடம் இங்கே, விவசாயத்துறை என்றால் இங்கே அத்தனை உதவிகளும் கிடைக்கின்றன. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் இங்கே கிடைக்கின்றது. வேலை வாய்ப்பு என்றால் இங்கே கிடைக்கின்றது. இளைஞருடைய வளர்ச்சி, பெண்களுடைய வளர்ச்சி, இப்படி அத்தனை வளர்ச்சியும் இங்கே கிடைக்கும் பொழுது வந்த உடனேயே நான் தலைவியாக வந்து விடுவேன், நாங்கள் அப்படி வந்து விடுவோம், இப்படி வந்து விடுவோம் என்று நீங்கள் பேசுவது என்பது நியாயமற்ற செயல்.